Carrot Pakoda. Hi, hello, welcome. Dosa recipes உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். சுவையான கேரட் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப வித்தியாசமா அதே நேரத்தில் சுவையான இந்த கேரட் பக்கோடாவை வந்து செய்து பார்க்கறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? உலர்ந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கணும். அதாவது கடலை மாவு, அரிசி மாவு, அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ முதல்ல இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கலக்கும் பொழுது என்னென்னா நம்மளுடைய அடுப்பில் ஒரு வாணலியை வச்சுட்டு பொரித்து எடுக்க போகிற அந்த சமையல் எண்ணெய், சமையலுக்கு எந்த எண்ணெய் உபயோகப்படுத்துகிறீங்களோ கடலெண்ணெய் அல்லது நம்ம இதுக்கு வந்து சமையல் எண்ணெய் எதுவாக இருந்தாலும் உபயோகப்படுத்தலாம். அதை வச்சுட்டு அது எண்ணெய் சூடாகிட்டு இருக்கும்பொழுது இதை கலக்கணும். அப்போ தான் ஏன்னா சூடாக எண்ணெய் ஊற்ற போகிறோம் நம்ம இதில், அதனால் அதை கலக்கணும். இப்போ இது நல்லா கலந்துருச்சுங்களா? அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா சிறிது சோம்பு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி. நாம் இஞ்சி பச்சை மிளகாய் பார்த்தோம் இல்லைங்களா, அதை லேசாக விழுதாக அரைச்சிட்டோம், அதை போட்டுக்க போகிறோம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, கை எரியக்கூடாது. இப்போ துருவின நம்மளது கேரட். பொதுவாக இந்த கேரட்லேயே கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும், அதனால் பார்க்கலாம் இது நம்மளுக்கு மாவை சேர்த்து கொடுக்குதான்ட்டு. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். பார்த்திங்களா, நம்ம தண்ணியே சேர்க்கல, ஆனால் என்ன ஆயிடுச்சு, ஒரு ஈரத்தன்மை பொதுவாக எல்லா பக்கத்துலேயும் வந்துடுச்சு. இப்படி அடியிலேருந்து இந்த மாவை கலந்து கொடுக்கணும். பிசைஞ்சு மாவு தயாராக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சூடாக கொஞ்சம் எண்ணெய் இதில் ஊற்ற போகிறோம். ஒரு தேக்கரண்டி அளவு இந்த எண்ணெய் இருக்கும், அல்லது 1/4 குழிக்கரண்டி அளவு இதை எடுத்துக்கலாம். பார்த்து சூடு பற்றாமல் கொஞ்சம் லேசாக இதை கலந்து கொடுத்துருங்க. நம்மளுடைய மாவு தயார். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்மளுடைய பக்கோடாக்களை போட்டு எடுக்கலாம். கொஞ்சம் பகுதி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை அப்படியே உதிர்த்து விடணும். பார்த்திங்களா, ஒரு மெல்லிசான நிறம் மாற்றம் மற்றும் இந்த குமிழ்கள் எல்லாம் வந்து அடங்கிடுச்சு. எண்ணெயின் சலசலப்பு குறைஞ்சிடுச்சுன்னா பக்கோடா தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த பக்கோடாக்களை எடுத்துடலாம். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப பெரிய பெரிய துண்டுகளாக போடாமல் சிறிய துண்டுகளாக போட்டிங்கன்னா முறுமுறுப்பு தன்மை கொஞ்சம் இது இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தமாக இது இருக்கும். பெருசாக போட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும், நடுவில் மொத்தமாக ஆகிடும். அப்போது அது மிருதுத்தன்மை அதிகமாக இருக்குமே, முறுமுறுப்பு தன்மை குறைவாக இருக்கும். கேரட் பக்கோடா அப்படின்ற இந்த புதுமையான பக்கோடாவை ஒரு முறுமுறுப்பு, இனிப்பு, மிருதுத்தன்மை எல்லாமே கலந்த இந்த தின்பண்டத்தை ரொம்ப சந்தோஷமாக செய்து பார்த்து சாப்பிட்டுட்டு அப்படியே மறக்காமல் உங்கள் கருத்தை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை டிபிசா என்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டிபிசாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த லிங்க் அனுப்பி அவங்களோட சேர்ந்து பகிர்ந்து உண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.